அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மே 20 முதல் ஜூன் 20, 2026 மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டமும் அலைச்சலும் போட்டி போடும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிர்ஷ்டமும் அலைச்சலும் போட்டி போடும். இப்போ இந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சுக்கலாம். நல்லதும் நடக்கும், அதை ஈஸியாக அடைய முடியாது, அலைச்சலோட தான். ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு அலைஞ்சி, பல தடவை அலைஞ்சி, ஒரு சோர்வாகி அதற்கப்புறம் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் அதிர்ஷ்டமும் அலைச்சலும் போட்டி போடும்ட்ட. ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் லக்னாதிபதியே 4ஆம் இடத்ததிபதியாகவும் வரார். அப்போ உங்கள் வித்தை திறமை மூலமாக வேலை தொழில் ரீதியாக அலைச்சலும் இருக்கும், விரயமும் இருக்கும். கூட யார் இருக்கா? 3ஆம் இடத்ததிபதி சூரியன். அவர் 12ல் போய் மறைகிறார். அப்போ தைரியம் இருக்காது, ஓவர் கான்ஃபிடென்ட் வராது, ஒரு கொஞ்சம் ஆணவம் அகங்காரம்னு கிடையாது, ஒரு தன்னம்பிக்கையாக பேசுறது, நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை கூட இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட 15/6/2026 வரைக்குமே அந்த சூரியன் 12ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்போ தைரியமே இருக்காது, ஒரு மாதிரி வீக்காக இருக்கும். அதனால் நிம்மதி சந்தோஷம் போகும். ஏன்னா ஒரு விஷயம் ஈஸியாக நடக்க மாட்டேங்குது. ஆனால் அதிர்ஷ்டமும் வரும். ஏன்னா 5-12 கூடையவன் உங்கள் லக்னம் அன்று ராசியில் இருக்கிறது ப்ளஸ்ஸு. அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆனால் அவனே 12ஆம் இடத்ததிபதி அவன் வர்றதால அலைச்சலோடு தான் வரும். அதனால தான் அலைச்சலும் அதிர்ஷ்டமும் 2 கண்கள் போல் இந்த மாதம் சும்மா கிடைக்காது. ரெடியாகிக்கணும் மனசில். இல்லாட்டி ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு அலைகிறப்ப சோர்வாகி விட்டுட்டிங்கன்னாக்கா அந்த அதிர்ஷ்டம் மிஸ் ஆகிடும். தொடர் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுறதுல தடை வரும். ஏன்னா 3 கூடையவன் முயற்சிக்குரியவன் 12ல் போய் மறைகிறான். 3ஆம் இடத்துல வேற கேது இருக்குது. ஓவராக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி குழம்புவீங்க, செய்ய மாட்டீங்க, முயற்சி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, நஷ்டம், அதனால் வரக்கூடிய கஷ்டம், அதை விட அதிகமாக கஷ்டம் என்னன்னா, எதுவுமே நடக்காமல் இப்படி நடந்துட்டா என்ன ஆகும், அப்படி நடந்துட்டுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நீங்கள் மனதளவில் கற்பனை பண்ணுறதுல அதிக இது வந்துடும். ஆக்சிடெண்ட்டோ இல்லை பிரச்சனையோ விரயமோ கஷ்டமோ வந்தால் டக்குன்னு அந்த டைம் என்னமோ இருக்கும், அப்புறம் சரி பண்ணி எழுந்திருவீங்க. ஆனால் இப்படி நடந்துருமோங்கிறப்ப அதிக நாள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே குழம்பிகிட்டு இருக்கிற மாதிரி. அது 3ல் உள்ள அந்த கேது அப்படி பண்ணுவார். ஏன்னா உங்கள் லக்னத்திலே பாதகாதிபதி, உங்கள் லக்னம் ராசிக்கு ஆகாதவன் குரு பகவான் லக்னத்திலே இருக்கார். 7-10 கூடையவன். மற்றவங்க சூழல் பார்ட்னர் வழியாக தொழில் வேலை வாய்ப்புகள் ரீதியாக அலைச்சல், மன உளைச்சல், சில பாதகங்கள் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கும். சுக்கிரன் 5க்குரியவன் சூப்பராக இருக்கான். 9க்குரியவனும் 10ஆம் இடத்துல இருக்கான். ராகு 9ஆம் இடத்துல இருக்கு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, தியான முயற்சி. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்குல்ல. அப்போ தகுதிக்கு மீறியது தானாக நடக்கும். ஏன்னா அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்மளுக்கா அது மாதிரி நடக்குது, நம்மளுக்கா இது மாதிரி கிடைக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஆனால் சும்மா கிடைக்காது. அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு இன்னொரு ஆள் பாதகாதிபதி லக்னத்திலே இருந்து படுத்துறார். 6 கூடையவன் ஆட்சியாக இருக்கான். அவனே 11ஆம் இடத்ததிபதியாகவும் வரான். ஆக பகை விரோதம் வந்துடும், பிரச்சனை வந்துடும்ன்ட்டு சும்மா உட்காரக்கூடாது, ஓடணும். அப்போ தான் லாபம் கிடைக்கும்.
இந்த குரு பகவான் 2/6/2026 வரைக்கும் லக்னத்தில் இருக்கிறப்ப சுமாராக இருக்குங்க. 2/6க்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், பெரிய அளவுக்கு நன்மைகளை அவர் கொடுப்பார். மற்றவங்க சூழல் வழியாக, பார்ட்னர் வழியாக, தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், பெரிய அளவுக்கு நன்மை. ஏன்னா உச்ச குருவாக மாறுகிறார். 2ஆம் இடம் வர்றப்ப காசு பணத்துக்கு கவலையே இருக்காது. பணத்தை பற்றி கவலை கிடையாது. பொருளாதார ரீதியாக நல்ல உச்சத்தை பார்ப்பீங்க. இந்த சுக்கிரனும் 8/6/2026 மிதுனத்திலிருந்து அவரும் ஜாயின் பண்ணிடுறார். 5க்குரியவனும் 2ஆம் இடத்துல. உங்கள் பேச்சு வழியாக, குடும்பம் வழியாக, பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் வழியாக, பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாக, எல்லார் வழியாகவும் நேம் ஃபேமோடைய தனம், பேரு புகழோட பணம் கிடைக்கும். பக்கவாக இருக்கும். இந்த புதன் 29/5/2026 வரைக்கும் தான் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் அவரும் ஆட்சி ஆயிடுறார். ஒரு 9 நாட்கள் தான். அப்புறம் அவர் ஆட்சி ஆகிறப்ப உங்கள் வித்தை திறமையும் வெளிப்படும். பேச்சின் மூலமாக பக்கவாக இருக்கும். அதற்கேற்ற சூழல் அமையும், அதற்கேற்ற பார்ட்னர் அமைவாங்க, அதற்கேற்ற பழகி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பக்கவாக இருக்கும். 10ல் உள்ள சனி பகவான் கடுமையாக ஓடி உழைக்க வைப்பார். பக்கவாக இருக்கும். அலைச்சலை பற்றி கவலைப்படாமல் போங்க. 1 ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு போகணும். அப்போ தானே அந்த செவ்வாய் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார், பெரிய வெற்றியை கொடுப்பார். வெற்றின்னா ஜஸ்ட்டு ஓகேப்பா சக்ஸஸ் பண்ணிட்டோம் இல்லை, மாபெரும் வெற்றி சொல்லிக்கொள்ளும்படி. இப்போ தேர்தல் ரிசல்ட் வருதுன்னா ஜஸ்ட்டு அப்படியே அந்த பெரும்பான்மை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது எப்படி, ஃபுல் ஸ்வீப்பில் அடிக்கிறது எப்படி, இந்த எம்பி எலெக்ஷனில் 40க்கு 40ன்னு அடிக்கிற மாதிரி பண்ணாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வர்றது எப்படி, அது மெடிடேட் பண்ணால் தான் அப்படி வரும். ஆச்சரியம் நடக்கும். 9ல் இருக்கிற ராகு அப்படி தகுதிக்கு மீறிய வெற்றி, தகுதிக்கு மீறிய செல்வத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் சும்மா கொடுக்க மாட்டார். அலைய வேண்டியிருக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி, புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், எல்லாத்தையும் கலந்து கட்டி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அடித்தாதான் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அப்படியே பயந்துக்கிட்டு, ஏன்னா நீங்கள் பயந்தாங்களே. மிதுனம்ங்கிறப்ப புதன்னா புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ், பயம்ங்கிறது நெகட்டிவ். பயந்துக்கிட்டே இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா யோசிச்சிங்கன்னா வம்புன்னு சொல்லியிருக்கேன்ல. பல முயற்சிகள் பண்ணுறப்ப மெடிடேட் பண்ணாதான் பயம் இல்லாமல் செயல்பட முடியும். இல்லாட்டி பெரிய அளவுக்கு தைரியம் வராது. டப்புன்னு ஆஃப் ஆகிடுவீங்க. சின்னதாக ஒரு தடங்கல், சின்னதாக ஒரு அலைச்சல், சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலே பயந்துருவீங்க. உங்கள் முகத்திலேயே பயம் தெரியும். அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். விட்டுறக்கூடாது. ஏன்னா 5, 9க்குரியவர்கள் நல்லா இருக்காங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தருவார்கள். அதை நீங்களும் அனுபவிக்கலாம். ஏன்னா 29/5க்கு அப்புறம் 9 நாளில் உங்கள் லக்னாதிபதியும் ஆட்சி ஆகிறார். அது சொல்லுவாங்க, என்னதான் யோக திசைகள், யோகாதிபதிகள்லாம் வலுத்து இருந்தாலும் லக்னாதிபதி வீக்காக இருந்தார்னா அவங்க அனுபவிக்க முடியாது. எல்லாம் இருக்கும். இந்த பணக்காரங்களுக்கு அந்த சுகர் வியாதி வந்துச்சுன்னா அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, நல்ல இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியாது. அப்படியே உள்டாவாக ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. அவனுக்கு எதை சாப்பிட்டாலும் ஆசையாக இருக்கும், சாப்பிட்லாம், செரிக்கும். அவனுக்கு கிடைக்காது. இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும், அனுபவிக்க முடியாது. அப்படி ஆகிடும். அதனால் கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு தகுதிக்கு மீறிய வெற்றி, தகுதிக்கு மீறிய அதிர்ஷ்டத்தை, செல்வத்தை இந்த ராகுவும் செவ்வாயும் அபரிமிதமாக கொடுப்பார்கள். அந்த ஒரு வேலை தொழில் ரீதியாக ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்ததிபதி 2ல் உச்சமாகிறார். உங்கள் பேர் மறைஞ்சிருங்க. இந்த காலகட்டத்தில் குரு உச்சமாக இருக்கிறப்ப 2/6க்கு அப்புறம் உங்கள் பேர் ராமசாமி, குப்சாமின்னு என்ன ஏதாவது ஒரு பேர், ஒரு கிண்டலுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு பேர் இருக்குல்ல, உங்கள் பேர் மறைஞ்சிரும். இந்த கம்பெனி ஓனர்ப்பா, இந்த ப்ராடக்ட் ஓனர், இந்த நபர், இதை செய்தவர் அப்படின்னு அந்த புகழ்பட வெளியில் வாழ முடியும். அந்த சனி பகவானும் அந்த பூர்வ பாக்கியத்தை கொடுப்பார். போன ஜென்மத்தில் அந்த மாதிரி புண்ணியம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க.
ஜாதகம் வலிமையாக இருந்துச்சுன்னா தி பெஸ்ட் பீரியடு. ஆனால் சும்மா கிடைக்காதுன்னு புரிஞ்சிக்கங்க. இப்போ அந்த எலெக்ஷன் இதில் பார்த்தீங்களா, எல்லாரும் அப்படியே கருத்து போய் பேசி தொண்டை தண்ணி போக அப்படி இப்படி அலைஞ்சி தானே பண்ணாங்க. சும்மா கிடைக்காது. அதை போல் அலைச்சலோடத்தான் நன்மை கிடைக்கும். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. மிதுன லக்னம் அந்த மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு பயம் போயிடும். கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வாட்டு செய்வீங்க. மற்றவங்கள பார்த்து பயப்பட மாட்டீங்க. எல்லோரையும் அரவணைச்சிக்குவீங்க. புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மை வரும்ன்றிருக்கேன். புதிய டெக்னாலஜி புரியலைனாலும் பரவாயில்ல, இது நல்லா இருக்கும்னு தெரியுதா, 4 பேர்கிட்ட கேட்டுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போல்லாம் ஆச்சரியமான ரிசல்ட், அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். சும்மா கிடைக்காதுங்கிறத ஒண்டி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா இருக்க மாட்டீங்க. அப்படிதான் தடை வரும்னு இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன, இந்த மாதிரி அலைச்சலாம் போவோம். விடாமுயற்சியை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த சூரியன் 15/6/2026 வரைக்குமே 12ல் இருக்கிறதால தான் இந்த வீக்காக இருக்கும். தைரியம் இல்லாத தன்மை இருக்கும். முயற்சி தைரியத்துக்குரியவன். சரியாக முயற்சி பண்ண பயப்படுவீங்க. இந்த மாதிரி அலைச்சல் இருக்க, இந்த மாதிரி விரயமாகுமே, இவ்வளவு பணம் கேட்பானோலே, இப்படி இதாகுமே அப்படின்ட்டு பயப்படுவீங்க. அது எப்படி அந்த பெரிய மனுஷன்ட்ட நம்ம போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க. நீ போகணும், கடவுள் மேலே பாரத்தை போட்டு, அவன் பெரிய மனுஷனாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும், அவன்கிட்ட விளக்கத்தை கொடுக்கணும். கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்து அதிர்ஷ்டத்தை நேம் ஃபேமோடு கொடுப்பார். அப்படி ஒரு பரம திருப்தி, நிம்மதி, சந்தோஷம், சுப செலவுகள், சுபகாரியங்கள் நடக்கிறது, இதெல்லாம் பக்காவாக நடக்கும். ஏன்னா 7 கூடையும் உச்சமாகிறார் இல்லையா, குடும்ப அபிவிருத்தி வரும். நல்ல பார்ட்னர் அமைவாங்க. பார்ட்னர் வழியாக நல்ல பேர் கிடைக்கிறது, சொத்து கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, அதெல்லாமும் வரும். அண்டு சுக்கிரன் 5க்குரியவன் 2ல் இருக்கிறப்ப குழந்தைகள் வழியாக ஒரு திருப்தி, திடீர்னு பெரிய அதிர்ஷ்டம். அவனே 12ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால பணம் தான் இருக்க, நல்லபடியாக செய்வோமே, நல்லா படிக்க வைப்போமே, ஃபாரின் அனுப்பி பையனை படிக்க வைப்போமே, பிள்ளைய பொண்ணை படிக்க வைப்போமே, இல்லை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணுவோமே, பெரிய அளவுக்கு செலவு பண்ணுவோமே அப்படின்லாம் வரும். ஓரளவு மெடிடேட் பண்ணிக்கங்க. ஜாதக வெயிட்டை பார்த்துட்டு செலவை ஒண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அலைச்சல் பட்டு தான் ஆகும். செலவு ஒண்டி தேவையற்ற செலவு பண்ணாமல் சுப செலவுகளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்த அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்க மாட்டீங்க, வந்த லாபத்தை கெடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா செவ்வாய் அப்படி சூப்பராக லாபத்தை வெற்றியை கொடுக்க ரெடியாக இருக்கார். சுக்கிரனும் நேம் ஃபேமோடைய அதிர்ஷ்டத்தை தனத்தை கொடுக்குறார். குரு பகவான் உச்சமாக இருந்து பார்ட்னர் வழியாக வேலை தொழில் ரீதியாக பெருமளவுக்கு பணம் புகழோடு கிடைக்கும். கெடுத்துக்காதீங்க. நல்ல சுப விரயங்கள், இடங்கட வாங்கி போடுறது, ஒரு பாசிவ் இன்கம் வர மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.